எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன மருதானி, தோட்டத்து பயிர்களுக்கெல்லாம் தண்ணியே விடுறதில்ல போல இருக்கே, எல்லாம் வாடி போயிருக்கு. வாங்கப்பட்டக்கா, நாங்க தண்ணி பாய்ச்சாமல்ல நேர நேரத்துக்கு தண்ணியை விட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா உன்ன மாதிரி பயிரெல்லாம் செழிப்பா வளர மாட்டுதுங்கக்கா. ஏதாவது ஒரு பூச்சி நோய் வருது, அதோட மண்ணோட தன்மையும் ரொம்ப குறைஞ்சு போச்சுக்கா. அது சரி, பாதைன்னு இருந்தா மேடு பள்ளம் இருக்கத்தானே செய்யும். நாம தான் அதை பார்த்து கடந்து போகணும். அது போலதான் விவசாயம்னு வந்துட்டா அதுல இருக்கிற நிறைகுறைகளை நம்ம சரி செய்யணும். அப்பதான் நாம நல்ல விளைச்சல் எடுக்க முடியும். நீங்க சொல்றது சரிதான் பட்டாக்கா. ஆனா விவசாயத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க கொஞ்சம் நஞ்சமா இருக்கு. எந்த நேரத்துல பயிர்களுக்கு எந்த மாதிரியான நோய்கள் வருதுன்னு தெரிய மாட்டேங்குதே. மருதானி, நீ சொல்றதும் சரிதான். ஆனா கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி விவசாயம் பாக்குற நாம அத கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். அதுக்கு நாம விவசாயம் பத்தின பல விவரங்களை முறையா தெரிஞ்சு வச்சிருக்கணும் புள்ள. ஏங்கா, இந்த விவரங்களை யாரு சொல்லுவாங்க, எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? அப்படி கேளு புள்ள. இதுக்காக நாம போக வேண்டிய இடம் எது தெரியுமா? வேளாண்மை அலுவலகம் தான். அங்கன விவசாயம் சம்பந்தமான பல விவரங்களை நமக்கு புரியும்படி எடுத்து சொல்லுவாங்க புள்ள. நீ கூட அடிக்கடி கேட்பல்ல, எப்படி இம்புட்டு மகசூல் எடுக்கிறீங்கன்னு. அதுக்கு காரணம் இந்த விவசாய அலுவலகத்தில் கேட்ட விவரங்கள் தான். நாங்களும் அவங்க சொல்ற விவரங்களை கேட்டு தான் விவசாயம் செய்யறோம். அதனால தான் இம்புட்டு லாபம் எங்களுக்கு. அக்கா, அப்ப நாம அங்கன போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுப்போமா? கண்டிப்பா அங்கன போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண் பயிர்களில் பூஸ்டர் மற்றும் டானிக்குகளை பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்கும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி. தமிழ்ச்செல்வி அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம். மனிதனுக்கு எப்படி சரிவிகித உணவு அவசியமோ அது மாதிரி பயிருக்கும் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்குது. ஊட்டச்சத்துக்களை பயிருக்கு அதோட தேவைக்கேற்றவாறும் மண்ணோட தரத்துக்கேற்றவாறும் நம்ம கொடுக்கணும். இந்த ஊட்டச்சத்து நம்ம போதிய அளவில் பயிருக்கு கிடைக்காத போது அது மகசூல் இழப்பை அதிக அளவில் ஏற்படுத்தும். எப்படி ஒரு பயிருக்கு பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுக்கும் நம்ம அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டுமே நம்ம எதிர்பார்த்த மகசூலை அடைய முடியும். ஊட்டச்சத்து குறைபாடுகள் இப்போ அதிக அளவில் நம்ம பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இந்த குறைபாடுகள் தோன்றுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கரிம உரங்களை பயன்படுத்தாது. நம்ம நாட்டில் அந்த காலத்து வேளாண்மையில் ஒரு நிலத்திலிருந்து பயிர்கள் எடுத்துக்கொண்ட சத்துக்களை அந்த பயிர்களோட கழிவுகள் மூலமாக குப்பையாகவும் எருவாகவும் அதே நிலத்துக்கு மறுபடியும் கொடுத்துட்டு இருந்தாங்க. மனிதர்களுக்கு தானியங்களுக்கும் மாடுகளுக்கும் வைக்கோலும் உணவா ஆகிற மாதிரி அந்த பண்ணையிலிருந்து எடுக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்களை அந்த நிலத்துக்கே திருப்பி போகிற மாதிரி நம்ம அந்த காலத்தில் கரிம உரங்களை அதிக அளவில் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் நவீன வேளாண்மையில் ரசாயன உரங்களுக்கு முன்னுரிமை அளித்து பயிர் கழிவுகளையும் தொழு உரமாக உபயோகப்படுத்தாமல் நம்ம வீணடிக்கிறதுனால நிலத்திலிருந்து வெளியேறிய நுண்ணூட்டங்கள் நிலத்துக்கு திருப்பி போய் சேராதனால இப்போ ஊட்டச்சத்து குறைபாடுகள் அதிக அளவில் ஏற்படுது. அடுத்த முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர் சுழற்சி இல்லாதது. நம்ம நாட்டில் இருக்கிற உள்ளூர் நிலவரத்தில் உள்ளூர் சந்தையை பொறுத்து ஒரே பயிரை மீண்டும் மீண்டும் அதே நிலத்தில் நம்ம பயிர் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் அந்த நிலத்திலிருந்து உறிஞ்சப்பட்டு திருப்பி நம்ம அந்த நிலத்துக்கு அந்த ஊட்டச்சத்துக்களை திருப்பி கொடுக்காதனால நமக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் அதிக அளவில் ஏற்படுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, வருடம் கரும்பு மட்டுமே பயிர் சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களில் சாம்பல் சத்து பற்றாக்குறை அதிகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில பயிர்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நெல் பயிரை ஒரே நிலத்தில் திருப்பி நம்ம நெல் பயிரை சாகுபடி பண்ணும்போது ஜிங்க் ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதற்காக தான் நம்ம பயிர் சுழற்சி முறையில் மாற்று பயிர்களை நம்ம போட சொல்கிறோம். மண் அரிமானத்தோட விளைவுகள்.
ஊட்டச்சத்துக்கள், இது வந்து அடுத்த காரணம். பெரும்பாலான நம்ம வந்து ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா மண்ணோட 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம பல்வேறு காரணங்களுக்காக அந்த மேல் மண்ணை வந்து நீக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள் அதிக அளவில் ஏற்படுது. அடுத்ததாக நம்ம சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்துக்களோட மிகுதியும் குறைபாடும். அதாவது விவசாயிகள் வந்து ஒரு சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதுக்காக வந்து நிறைய, அதாவது யூரியா மண் பரிசோதனை பண்ணி விவசாயிகள் உரம் போடுறது கிடையாது. அது மாதிரி நம்ம வந்து இப்போ யூரியா அதிகமாக இருக்குன்றதுக்காக யூரியாவே நிறைய போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மற்ற சத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய திறனை வந்து அந்த ஒரு வகையான ஊட்டச்சத்து வந்து தடுத்துரும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு சத்துக்களை இருக்குன்றதுனால நிறையவும் போடக்கூடாது. அடுத்ததாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மற்றும் பயிர் வளர்ச்சி பருவம். ஸோ நம்ம வந்து மண்ணோட ஈரப்பதம், மண்ணோட பயிர் வளர்ச்சி பருவமும் பார்த்தீங்கன்னா சில ஊட்டச்சத்துக்களை அதிகமாகவோ குறைவாகவோ பயிருக்கும் கிடைக்கும்படியான நிலைகளை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ இதுவும் நம்ம ஒரு காரணமாக சொல்கிறோம். ஸோ இந்த பல்வேறு காரணத்தை கருத்தில் வச்சுட்டு தான் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எளிய வடிவில் பூஸ்டர் மற்றும் டானிக்குகள் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பூஸ்டர்ஸ் மற்றும் டானிக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அதை அப்படியே வந்து ஒவ்வொரு கிராப்புக்கும் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்குறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நெல்லுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பூஸ்டர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் நெல் சாகுபடி அதிக பரப்பளவில் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால நெல் பூஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இது வந்து லாஸ்ட் இயர் நம்மளுக்கு வந்து 2 வகையான புதிய பூஸ்டர்களை வந்து நெல்லுக்கு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. நெல் பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லில் மிக முக்கியமான ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க். இந்த ஜிங்க் பற்றாக்குறை வந்தது, அது வந்து நுண்ணூட்டச்சத்து வகையை சேர்ந்தது. இந்த ஜிங்க் பற்றாக்குறை வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மகசூல் இழப்பு அதிக அளவில் ஏற்படும். இது வந்து நம்ம பெரிய அளவில் அறிகுறிகளை காட்டலைனாலும் மகசூல் இழப்பு வந்து அதிக அளவில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம எப்பயுமே அடியுரமாக போடும்போது 25 கிலோ அளவில் ஜிங்கை வந்து நம்ம அடியுரமாக போட சொல்லி விவசாயிகள்கிட்ட வலியுறுத்திட்டுருக்கோம். நெல் பூஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நெல்லுக்கு வந்து 2 வகையான பூஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெல் ப்ளூம் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து முக்கியமாக சம்பா பருவத்திற்கான பூஸ்டர். இப்போ அடுத்து வரக்கூடிய சம்பா பருவத்திற்கான நெல் பூஸ்டர். இந்த நெல் பூஸ்டரை பார்த்திங்கன்னா 2 தருணங்களில் வந்து நம்ம கொடுக்க சொல்கிறோம். ஒன்று வந்து கதிர் வெளிவரும் பருவம். இந்த கதிர் வெளிவரும் பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கதிர் ஒரு 10% அளவுக்கு வெளியே வர சமயத்தில் நம்ம இந்த பூஸ்டரை ஒரு தடவை கொடுக்கணும். 4 கிலோ அப்படிங்கிற அளவில் 200 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம நல்லா வந்து இலைகளில் படும்படியாக நம்ம வந்து இதை தெளிக்க சொல்கிறோம். ஒட்டும் திரவம் கலந்து எப்பயுமே கொடுக்கணும். காலை அல்லது மாலை வேளைகளில் அடிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னொரு 15 நாள் இடைவெளியில் இன்னொரு தடவை கொடுக்குறோம். அதாவது மணி பிடிக்கும் பருவத்தில் இன்னொரு தடவை இந்த பூஸ்டரை வந்து கொடுக்க சொல்கிறோம், நெல் ப்ளூம் அப்படிங்கிற பூஸ்டரை. ஸோ அந்த பூஸ்டர் என்ன முக்கியமாக இதோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பருவத்தில் குறைந்த, அதாவது ஒளி காரணத்தினால லைட் ஸ்ட்ரெஸ், லோ லைட் ஸ்ட்ரெஸ்னால நிறைய கதிர்கள் வந்து பதறா போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வெள்ளை கதிர்கள் வர்றதை பெருமளவில் குறைச்சி மகசூலை அதிகப்படுத்துறதுக்காக இந்த நெல் ப்ளூம் அப்படிங்கிற பூஸ்டர் பெருமளவில் விவசாயிகளுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த நெல் பூஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் 2 தருணங்களில் கொடுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வெளிவரும் பருவம், அடுத்ததாக மணி பிடிக்கும் பருவம். அடுத்த பூஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் ரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஸ்டர். இது ஒரு ஏக்கருக்கு 6 கிலோ வீதம் 2 தருணங்களில் கொடுக்க சொல்கிறோம். ஒன்று பூட்டை பருவம் மற்றும் 15 நாள் இடைவெளியில் இன்னொரு தடவை இந்த பூஸ்டரை நம்ம கொடுக்க சொல்கிறோம். இது வந்து நல்ல மணி பிடிக்கும் திறனை அதிகரித்து மகசூலை அதிகரிக்கிறதுக்காக இந்த நெல் ரீப் அப்படிங்கிற பூஸ்டரை நம்ம கொடுக்க சொல்கிறோம். ஸோ நெல்லுக்கு வந்து நம்ம 2 வகையான பூஸ்டர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பயிர் வகை பயிர்களுக்கு ஒரு பூஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க, பயிர் ஒண்டர் அப்படிங்கிற பூஸ்டர். நம்ம பயிர் வகை பயிர்களை பொறுத்தளவில் பூக்கள் கொட்டுறதும் காய் பிடிக்கும் திறன் வந்து கம்மியாக இருக்கிறது. இந்த 2 தான் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனைகள். பூக்கள் 50% வந்து 100% பூக்கிற பூக்களில் 50% வந்து பூக்கள் வந்து உதிர்ந்து போயிடுது. காய் பிடிக்கும் திறனும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த 2 மெயினான பிரச்சனைக்காக தான் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து பயிர் ஒண்டர் அப்படிங்கிற பூஸ்டரை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த பயிர் ஒண்டர் பார்த்திங்கன்னா நம்ம 2.5 கிலோ அப்படிங்கிற அளவில் பூக்கும் பருவத்தில் மட்டும் கொடுத்தா போதும். 50% பூக்கும் பருவத்தில் 2.5 கிலோ வீதத்தில் 200 லிட்டர் தண்ணியில் இந்த பயிர் பூஸ்டரை கலந்து நம்ம இலைவழி தெளித்தல் முறையில் அடித்தா போதும். டிஏபி கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம பல காலமாக விவசாயிகள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. பூக்கள் எண்ணிக்கையோடு அதிகரிக்கிறதுக்கும் காய்பிடிப்பு திறனை அதிகரிக்கிறதுக்கும் டிஏபி கரைசலை வந்து விவசாயிகள் தெளிச்சிட்டு இருக்காங்க. இந்த டிஏபி கரைசலுக்கு மாற்றாக தான் இந்த பயிர் ஒண்டர் அப்படிங்கிற பூஸ்டரை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க.
கொடுக்குறாங்க. டிஏபியை நம்ம இரவு முழுவதும் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் வந்து அதை வந்து நம்ம பிளானோஃபிக்ஸ் கலந்து அதுக்கப்புறமா இலைவெளி தெளித்தல் முறையில் கொடுக்கணும். ஸோ இதில் நிறைய சிரமங்கள் இருக்குது. மேலும் டிஏபியோட அவைலபிலிட்டி, அதாவது அது கிடைக்கும் இதுலேயும் வந்து நிறைய சிரமங்கள் இருக்குன்றதுனால தான் இந்த பயிர் ஒண்டர் அப்படிங்கிற பூஸ்டரை விவசாயிகளுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்காக இந்த பூஸ்டரை வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்த பூஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கடலை ரிச், அதாவது நிலக்கடலை பயிருக்கான ஒரு பூஸ்டர், நிலக்கடலை ரிச் அப்படிங்கிற பூஸ்டர். நிலக்கடலையில் பொதுவாக வந்து நம்ம ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொக்கு கடலைகள் அதிகமாக வர்றது, காய் வந்து திரட்சியாக இல்லாமல் இருக்கிறது, காய்களில் பழுப்பு கலரில் புள்ளிகள் மாதிரி வருது, கடலை தோலில் பழுப்பு கலரில் புள்ளிகள் வருது. ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் நிலக்கடலையில் வருது. ஸோ இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக தான் நிலக்கடலை பூஸ்டர், நிலக்கடலை ரிச் அப்படிங்கிற வடிவில் கொடுக்குறாங்க. இந்த நிலக்கடலை பூஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2.25 கிலோ அப்படிங்கிற விதத்தில் நம்ம 2 தருணங்களில் இதை வந்து கொடுக்க சொல்கிறோம். ஒன்று பூக்கும் தருணம், இன்னொன்று கம்பி இறங்கும் தருணம் ஆகிய 2 தருணங்களில் இந்த நிலக்கடலை பூஸ்டரை நம்ம கொடுக்கலாம். இதனால் நமக்கு வந்து பொக்கு கடலைகள் காய் நல்லா திரட்சியாக இருக்கிறதுக்கு, பொக்கு கடலைகள் வராமல் இருக்கிறதுக்கு, காய்கள் மேலே வந்து கருப்பு கலரில் அந்த புள்ளிகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு பெருமளவில் உதவி புரியும். அதே மாதிரி மகசூல் வந்து அதிக அளவில் கிடைக்கும். இதன் மூலம் வந்து வறட்சியும் வந்து 15% 20% வரைக்கும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையும் வந்து பயிருக்கு இந்த பூஸ்டர் நம்ம கொடுக்கறதுனால கிடைக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரும்புக்கு ஒரு பூஸ்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. கரும்புக்கு வந்து கரும்பு பூஸ்டர் அப்படிங்கிற பூஸ்டர் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு நமக்கு இடைக்கணுவோட நீளம் அதுதான் முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. இடைக்கணுவோட நீளம் அதிகரிக்கிறதுக்கும் கரும்போட கட்டுமானம் சுகர் ரெக்கவரி அதிகரிக்கிறதுக்கும் இந்த கரும்பு பூஸ்டரை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி கரும்பு 1 வருட பயிர் அப்படிங்கிறதுனால வறட்சி தாங்கி வளரக்கூடிய தன்மையும் அதுக்கு வந்து முக்கியமான தேவையாக இருக்குது. அதனால் இந்த கரும்பு பூஸ்டர் கொடுக்கும்போது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையும் இந்த கரும்பு பூஸ்டர்னால கிடைக்குது கரும்பு பயிர்களுக்கு. இதில் வந்து நம்ம இதை கொடுக்கும் முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு நட்ட ஒரு ஏக்கருக்கு நான் சொல்கிறேன் அளவுகள். கரும்பு நட்ட 45, 60 மற்றும் 75வது நாளில் ஏக்கருக்கு 2, 3 மற்றும் 4 கிலோ, அதாவது 45வது நாளில் 2 கிலோவும், 60வது நாளில் 3 கிலோவும், 75வது நாளில் 4 கிலோ, இந்த அளவுகளில் நம்ம எல்லாமே இலைவெளி தெளித்தல் முறையில் கொடுக்கக்கூடிய உரங்கள். எப்போவுமே இலைவெளி தெளித்தல் முறையில் நம்ம ஒரு உரத்தை கொடுக்கும்போது ஒட்டும் திரவம் கலந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து கரும்புக்கு உண்டான பூஸ்டர். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து காட்டனில் பருத்திக்கு ஒரு பூஸ்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்காச்சோளத்துலேயும் ஒரு பூஸ்டர் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் பருத்தி அதிக அளவில் பயிரிடப்படுறதில்லைன்றதுனால மக்காச்சோள பூஸ்டர் அப்படிங்கிறது மக்காச்சோளத்துக்காக மணிகள் அதிக அளவில் பிடிக்கிறதுக்காக இந்த மக்காச்சோள பூஸ்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 தருணங்களில் கொடுக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆண் மஞ்சரி உருவாகும் பருவத்திலையும், இன்னொன்று மணி பிடிக்கும் பருவம். இந்த 2 பருவங்களில் நம்ம கொடுக்கும் பொழுது மணி பிடிக்கும் திறன் அது வந்து நம்ம மக்காச்சோளத்தில் அதிக அளவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது புதுமையான தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்காக பயிர்களில், அதாவது நெல்லில் பயிர் வகை பயிர்கள்னு சொன்னோன்னா எல்லா பயிர் வகை பயிர்களுக்குமே நம்ம இந்த பூஸ்டர் கொடுக்கலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, உளுந்து, துவரை எல்லா பயிர்களுக்குமே நம்ம இந்த பயிர் ஒண்டர் அப்படிங்கிற பூஸ்டரை கொடுக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா கிரவுண்ட்நட், நம்ம நிலக்கடலைக்கு நிலக்கடலை ரிச், கரும்புக்கு கரும்பு பூஸ்டர், மக்காச்சோளத்துக்கு மக்காச்சோள மேக்சிம் அப்படிங்கிற இந்த பூஸ்டர். இதோடு மட்டும் இல்லாமல் டானிக், அதாவது தென்னை மரத்துக்கு தென்னை டானிக் அப்படிங்கிற ஒரு டானிக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை பொறுத்தளவில் நிறைய பிரச்சனைகள், அதாவது ஊட்டச்சத்துனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறும்பை கொட்டுறது, பாலைகள் சரியாக பிடிக்காமல் இருக்கிறது, காய்கள் வந்து திரட்சியாக வராமல் இருக்கிறது, ஒல்லிக்காய், தேரைக்காய், சொரிக்காய்கள்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைக்கு வந்து இந்த தென்னை டானிக் அப்படிங்கிற மருந்தை வந்து நம்ம வேர் மூலம் கொடுக்க சொல்கிறோம். இதோட அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் வழி, அதாவது மரத்துலேருந்து 2 அடிக்குள்ளான ஒரு வேர், இளம் வேராக எடுத்து அதை வந்து பென்சில் சீவுற மாதிரி அதை முனையில் வந்து சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பேக்கெட்டில், அதாவது 200 ml ஒரு மரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ml அப்படிங்கிறது அளவு. இது வந்து 6 மாத இடைவெளியில் 2 முறை கொடுக்க சொல்கிறோம். ஒரு மரத்துக்கு 200 ml 6 மாத இடைவெளியில் 2 முறை. நம்ம உரம் வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நாள் இடைவெளியில் இந்த தென்னை டானிக்கை நம்ம வேர் வழியில் கட்டிட்டோம் அப்படின்னா அது மரம் வந்து ஒரு 24 hours 24 மணி நேரத்துக்குள்ளே அது உறிஞ்சிரும். ஸோ இந்த வகையில் நம்ம தென்னை டானிக்கை வந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா தென்னை மரத்தில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அதாவது போரான் சத்து பற்றாக்குறை
பற்றாக்குறை தான் மெயினாக வந்து தென்னை மரத்தில் குறும்பை கொட்டுறது அல்லது வந்து பாலைகள் பிடிக்காமல் இருக்கிறதுக்கெலாம் வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால தான் இந்த நிறைய பிரச்சனைகள் தென்னை மரத்தில் விவசாயிகள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு நல்ல தீர்வாக இந்த தென்னை டானிக் அமையும். ஸோ பூஸ்டர் மற்றும் டானிக்குகளை பயன்படுத்தி விவசாயிகள் அனைவரும் மகசூலை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை வேளாண் பயிர்களில் பூஸ்டர் மற்றும் டானிக்குகளை பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்கும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி. தமிழ்ச்செல்வி அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள். என்ன மருதானி, விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வந்த, இப்போ விவரங்களெல்லாம் கேட்டுக்கிட்ட, இப்போ உனக்கு ஒரு நல்ல தெளிவு வந்துடுச்சா? பட்டக்கா, இப்ப இந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பயிர்களை எப்படி ஆரோக்கியமா பராமரிக்கணும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. மருதானி, நம்ம கஷ்டப்பட்டு உழுது பயிரிட்டா மட்டும் போதாது, அதை நல்லபடியா பராமரிக்கணும். அதுக்குரிய விவரங்களை இப்ப நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கண்டிப்பா அடுத்த தடவை நீ லாபகரமான விவசாயம் பண்ணுவேன்னு நான் நம்புறேன் மருதானி. நிச்சயமாக்கா, நான் எம்புட்டு லாபம் எடுத்தேன்னு உங்ககிட்ட வந்து சொல்றேன்க்கா. சொல்லு சொல்லு, கேட்டு சந்தோஷப்படுற முதல் நபர் நானா தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு, உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும், 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளாக்கி வைக்கணும். பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும், 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளாக்கி வைக்கணும். வி வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும், வி வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும், மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும், காரகமில்ல தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும், காரகமில்ல தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும், சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும், மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை.
இனி தொடர்வது வேளாண் செய்திகள். சத்து பற்றாக்குறையினால் ஏற்படும் நோய்களும் கட்டுப்படுத்தும் முறைகளும். பயிர்கள் செழித்து இயல்பாக வளர்வதற்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் சமச்சீர் விகிதத்தில் தேவைப்படுகின்றன. அவற்றில் ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து குறைபாட்டாலோ அல்லது தேவைக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டாலோ சில பற்றாக்குறை அல்லது நச்சு அறிகுறிகளை தோற்றுவிக்கின்றன. பற்றாக்குறை அறிகுறிகளை தோற்றுவிக்கக்கூடிய சில முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா? தழைச்சத்து பயிர் வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதன் குறைவு ஏற்படும் பொழுது பயிரின் தழைப்பகுதியின் வளர்ச்சி அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இலைகள் சிறுத்தும் வெளிரியும் மஞ்சள் நிறமாகவும் தோன்றும். தழைச்சத்து தேவைக்கு அதிகமாக இடும்பொழுது தழைப்பகுதியின் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுவதாலும் சில பயிர்களில் விளைச்சல் குறையக்கூடும். இதனை கட்டுப்படுத்தும் முறையாக தழைச்சத்து உரங்களாகிய அமோனியம் சல்பேட், அமோனியம் குளோரைட் மற்றும் யூரியா போன்ற உரங்களை தேவையான அளவிற்கு மேலுரமாக நிலத்தில் இடலாம். அல்லது யூரியாவை 1% நீருடன் கலந்து தழைப்பகுதியின் மேல் தெளிக்கலாம். மணிச்சத்து நோயின் அறிகுறிகளாக இலைகளில் நீலம் கலந்த பச்சை நிறம் தோன்றி பின்னர் ஊதா நிறமாக மாறும். செடிகளின் வளர்ச்சி மற்றும் வேர்களின் வளர்ச்சி குன்றி அதிக விளைச்சல் இழப்பும் ஏற்படும். இதனை கட்டுப்படுத்தும் முறையாக சூப்பர் பாஸ்பேட், டை அமோனியம் பாஸ்பேட் போன்ற மணிச்சத்து உரங்களை தேவைக்கேற்ப இட்டு இந்த பற்றாக்குறையை போக்கலாம். சாம்பல் சத்து பற்றாக்குறை அதிகமாக காணப்படும் போது இலைகள் செடியின் நுனிபாகத்தில் இருந்து கருகத் தொடங்கும். முதிர்ந்த இலைகளில் பலவிதமான நிறமாற்றங்கள் ஏற்படும். இலைகளின் நடுப்பகுதியில் துருப்புள்ளி போன்ற சிவப்பு புள்ளிகள் தோன்றும். இந்த பற்றாக்குறையை நீக்க பொட்டாசியம் சல்பேட், மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் போன்ற உரங்களை இட்டு இந்த சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். மெக்னீசியம் சத்து பற்றாக்குறையினால் இலைகள் பசுமை நிறத்தை இழந்து மஞ்சள் நிறமாக மாறிவிடும். பெரும்பாலும் முதிர்ந்த இலைகளில் இது போன்ற நிறமாற்றம் அதிகமாக காணப்படும். நரம்புகளை விட நரம்பினால் ஆன பகுதியில் அதிக நிறமாற்றம் தென்படும். மெக்னீசியம் சல்பேட் உப்பை மண்ணில் இட்டு அல்லது இந்த உப்பு கரைசலை தழைப்பகுதியின் மேல் தெளிப்பதன் மூலம் இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். இரும்பு சத்து இலைகளின் ஒளிச்சேர்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த சத்து பற்றாக்குறையினால் இலைகளின் மூலம் வெளிரி காணப்படும். உலர் அல்லது கலர் நிலங்களில் உள்ள சுண்ணாம்பு சத்து பயிர்கள் மண்ணில் உள்ள இரும்பு சத்தை எடுக்க முடியாத நிலைக்கு மாற்றிவிடுகிறது. ஆகவே கார அமிலத்தன்மையுள்ள நிலங்களில் பயிரிடும்போது இரும்பு பற்றாக்குறை அதிகமாக தெரியும். இரும்பு சல்பேட் உப்பை மண்ணில் இட்டு அல்லது தழைப்பகுதியின் மேல் தெளித்து இந்த குறையை நிவர்த்தி செய்யலாம். மாங்கனீஸ் சத்து பற்றாக்குறையினால் இலைகள் இளம்பழுப்பு நிறமாக மாறிவிடும். மாங்கனீஸ் சல்பேட் உப்பை தண்ணீரில் கரைத்து தழைப்பரப்பின் மேல் தெளித்து இந்த குறையை நிவர்த்தி செய்யலாம். போரான் சத்து பற்றாக்குறையினால் குருத்து இலைகள் சுருண்டும் நெளிந்தும் காணப்படும். போரான் பற்றாக்குறையினால் நிலக்கடலையில் காய்பிடிப்பு குறையும். தென்னையில் பேட்டு தேங்காய் தோன்றுதல், கடல் பஞ்சு போல் உள்பருப்பு மாறுதல், பிஞ்சு காய்களில் வெடிப்புகள் தோன்றும். ஏக்கருக்கு 10 கிலோ வீதம் போராக்ஸ் உப்பை மண்ணில் இடுவதன் மூலம் இதை நிவர்த்தி செய்யலாம். துத்தநாக பற்றாக்குறையினால் இலைகளில் உள்ள நரம்பு தடித்தல், இலைகள் வெளிரிய மஞ்சள் நிறமாக மாறுதல், இலைகளில் சிறிய கரும் பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றுதல், சுருக்கங்களும் காணப்படும். துத்தநாக சல்பேட் உப்பு கரைசலை தழைப்பகுதியின் மேல் தெளிப்பதன் மூலம் இதை நிவர்த்தி செய்யலாம். தாமிர சத்து பற்றாக்குறையினால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுவதுடன் இலைகளின் விளிம்புகள் அதிக மஞ்சள் நிறத்தில் காணப்படும். எலுமிச்சை வகை செடிகளில் இந்த சத்து பற்றாக்குறையினால் கிளைகளின் நுனிபாகம் கரிவதுடன் தண்டில் உள்ள பட்டைகளில் வெடிப்புகள் தோன்றி அவற்றில் இருந்து பிசின் போன்ற கசிவு வெளிவரும். இந்த சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய தாமிர சல்பேட் உப்பு கரைசலை மிக குறைந்த அடர்த்தியில் செடிகளின் மேல் தெளிக்க வேண்டும். வர்த்தக ரீதியான மண்புழு உரம் உற்பத்தி செய்தல். மண்புழு உரம் உற்பத்திக்கான நிலத்தின் மேலே வாழக்கூடிய மண்புழு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஆப்பிரிக்கன் மண்புழு, சிவப்பு மண்புழு, மக்கும் புழு ஆகியவை மண்புழு உர உற்பத்திக்கான சிறந்த மண்புழுக்களாகும். இவற்றுள் ஆப்பிரிக்கன் மண்புழு மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இது குறைந்த கால இடைவெளியில் அதிக அளவு புழுக்களை உற்பத்தி செய்யக்கூடியதாகும். மண்புழு உரம் எங்கு வேண்டுமானாலும் உற்பத்தி செய்ய முடியும்.
ஆனால் நிழலுடன் அதிக அளவு ஈரப்பதம் மற்றும் குளிர்ச்சியான பகுதியாக இருத்தல் வேண்டும். ஒரு சிமெண்ட் தொட்டி 2 அடி உயரம், 12 அடி நீளம் மற்றும் 3 அடி அகலம் கொண்டதாக இருக்க வேண்டும். தொட்டியின் அளவை பொறுத்து நீளம் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். தொட்டியின் அடிப்பகுதி சாய்வானதாக இருக்க வேண்டும். அதிக அளவு தண்ணீரை வடிகட்டுவதற்கான மண்புழு உர தொட்டியின் அமைப்பிலிருந்து ஒரு சிறிய சேமிப்பு குழி அவசியம் இருத்தல் வேண்டும். ஹோலோ பிளாக்ஸ் அல்லது செங்கலை பயன்படுத்தி இந்த கட்டமைப்புகளை உருவாக்கலாம். மண்புழு உர உற்பத்திக்கான கட்டமைப்பில் நெல் உமி அல்லது தென்னை நார்க்கழிவு அல்லது கரும்பு சோகையை 3 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பரப்ப வேண்டும். மண்புழு உரம் தயாரிப்பதற்கு கழிவுகளை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் தெரியுமா? கால்நடை கழிவுகள், பண்ணை கழிவுகள், பயிர் கழிவுகள், காய்கறி கழிவுகள், பழம் மற்றும் பூ மார்க்கெட்டில் உள்ள கழிவுகள் மண்புழு உரம் தயாரிக்க உகந்தது. மண்புழு உரம் தயாரிப்பதற்கு முன்னதாக கால்நடை கழிவுகளை நன்றாக சூரிய ஒளியில் உலர்த்திட வேண்டும். மற்ற கழிவுகளை சாணத்துடன் சேர்த்து 20 நாட்களுக்கு வைத்திருந்து மக்க வைக்க வேண்டும். அதன் பின் அதனை மண்புழு உர தயாரிப்பு படுக்கையில் இட வேண்டும். குழி அல்லது தொட்டி முறையில் மண்புழு உரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. குழி முறையில் தேர்வு செய்யப்பட்ட இடத்தின் மேல் பாலித்தீன் காகிதத்தை விரிக்க வேண்டும். இதன் மேல் 5 சென்டிமீட்டர் சாணத்தை பரப்ப வேண்டும். இந்த அடுக்கின் மேல் 0.5 மீட்டர் உயரத்திற்கு பண்ணை கழிவுகளை இட வேண்டும். பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் தெளித்து வர வேண்டும். சுமார் 35 நாட்களில் இந்த கலவை நன்றாக மகிவிடும். பின்பு சிமெண்ட் தொட்டியின் அடிபாகத்தில் 3 சென்டிமீட்டர் உயரத்திற்கு மரத்தூள் கொண்டு முதல் அடுக்கினை அமைக்க வேண்டும். பின் 6 அங்குலம் உயரத்திற்கு தோட்டத்து மண்ணை பரப்ப வேண்டும். இதற்கு மேல் 2 அங்குல உயரத்திற்கு மக்கிய சாணத்தை பரப்ப வேண்டும். இந்த மண்புழு படுக்கையில் 1 சதுர மீட்டருக்கு 1.3 கிலோ மண்புழுவை இட வேண்டும். தொழு உரத்தின் ஈரப்பதம் 35 முதல் 40% இருக்க வேண்டும். புழுவை விட்ட 7 முதல் 10 நாட்களில் தொழு உரத்தின் மேல் பகுதி முழுவதும் மண்புழு உரத்தால் மூடப்பட்டிருக்கும். மண்புழு உரத்தை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை தொட்டியில் இருந்து அகற்ற வேண்டும். மண்புழுக்கள் சுமார் 45 முதல் 60 நாட்களில் தொழு உரத்தை முற்றிலுமாக உண்டு மண்புழு உரமாக மாற்றிவிடும். மண்புழு உரத்தை பயன்படுத்துவதால் கிடைக்கும் பயன்கள் என்ன தெரியுமா? நிலத்தின் அங்கக பொருட்களின் அளவு அதிகமாகின்றது. மண்ணின் நயத்தை அதிகரிக்க செய்து நீர் உட்கொள்ளும் தன்மை அதிகரிக்கின்றது. தழை, மணி, சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் இருப்பதால் பயிரின் வளர்ச்சி அதிகரிக்கிறது. மண்புழு உரத்தினால் வேர்களின் வளர்ச்சி அதிகரிக்கிறது. காய்கனிகளின் சுவை, நிறம் மற்றும் வாசனை ஆகியவற்றை அதிகரிப்பதுடன் நீண்ட நாட்கள் கெடாமலும் இருக்கிறது. வேண்டாத கழிவுகளை மக்க செய்து உரமாக மாற்றுவதால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. மண்புழு உரத்தை தயாரிப்பதன் மூலம் ஒரு டன்னிற்கு ரூபாய் 4175 முதல் ரூபாய் 4500 வரை நிகர லாபம் கிடைக்கிறது. எனவே விவசாயிகள் இந்த விவரங்களை சரியானபடி பயன்படுத்தி அதிக லாபம் ஈட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.